17th ஈவினிங் வந்துட்டு நான் யூடியூப்ல நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, அங்க எல்லா தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு மனசு சரியில்லை, கோயிலுக்கு போகலான்னு கிளம்பி பழனி ஆண்டவர் கோயிலில் போய் உட்கார்றேன். அப்பதான் பெரியவங்க இவங்கெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கால் வந்துச்சு, மண்டபத்தில் இப்படி நம்ம ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சென்னை வெள்ளத்துக்கு இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் நியர்லி, சரி வாங்க உங்களால முடிஞ்சது பண்ணுங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆக்சுவலா சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கனால ஒரு பகவதி அம்மன் கல்யாண மண்டபத்தையே ஃப்ரீயா கொடுத்து ஊர் மக்கள் எல்லாமே, ஸ்கூல் குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் 18,000 சப்பாத்தி காலையில இருந்து தேய்ச்சு போட்டு புளி சாப்பாடுலாம் ரெடி பண்ணி சென்னைக்கு அனுப்புறது. அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலா என்சிசி கேடட் வேற, அதனால அந்த குரூப்ல இருக்கனால எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணுங்கன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அப்போ நான் சொன்னேன், சரி நான் எதுக்கும் கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நோன் சோர்சஸ்லாம் வந்துட்டு எல்லாத்துலயும் கான்டாக்ட் பண்ணும்போது சென்னை இஸ் ரெக்கவர்ட் அந்த டைம் 18th. ஏன்னா ரெண்டாவது பெஞ்ச மேல 18th வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் டேக்கன் கேர் அப்படின்னு. 18th காலையில விருதுநகர் ரீச் ஆயிடுச்சு. விருதுநகர்ல இருந்தே அவங்களால உள்ள ரீச் ஆக முடியல, அந்த அளவுக்கு மழை. அப்போ 10 ஜென்ஸ் தான் இருந்தாங்க, ஒரு லேடிஸ் தன்னாலே நானும் வரேன்ப்பா உங்க கூட அப்படின்னு வந்துட்டு மேடம் தான் வந்தாங்க. என்னோட கையால 500 சப்பாத்தி சுட்டேன். சரிங்களா, எல்லாம் செஞ்சுட்டு சார் வந்து வேலை சென்னை போக வேண்டாங்க. அப்புறம் நைட் சென்னை எடுத்துட்டு போறதுக்காக சப்பாத்தி பண்ணி கொடுத்தாங்க. நைட் இவங்க வந்து சொன்னாரு, இவர் வந்து சார் சொன்னாரு வேண்டாம் நம்ம திருநெல்வேலி போலாம். அப்புறம் 5 லேடிஸ் வரேன்னு சொன்னாங்க. அப்புறம் யாருமே வரல, எல்லாருமே போயிட்டாங்க. இப்ப நான் மட்டும் தான் சொன்னேன், யார் வந்தாலும் சரி வரலன்னா சார் நான் வரேன், நான் உதவி சரி. அப்ப எனக்கு ஒரு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. என் பையன் என்ன பண்றாங்க? 2 பேரும் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க, மெச்சூரிட்டி இருக்கு. அவன் எங்க பையன் சொன்னா ஒரு கம்பெனில 100 பேத்துக்கு சூப்பர்வைசர். அவன் சொன்னா நீ போகாத, உன் வேலையை நீ பாரு. ஆனா என் பொண்ணு, என் ஹஸ்பண்ட் இறந்து 8 வருஷம் ஆச்சு, 5 வருஷமா நான் பொது சேவை செய்யறேன். எங்க பொண்ணு என்ன தெரியுங்களா சொல்லும், நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எங்க பொண்ணு சொன்னிச்சுங்க. எனக்கு துணி பேக்கப் பண்ணிட்டு வந்து நாங்க இங்க வந்து இறங்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. எங்க பாரு வெள்ளம், தண்ணியோ போகுது. அப்புறம் நான் ஸ்கூல் சார் இருக்கிறாரு இல்ல, அவரெல்லாம் கயிறை கட்டி டிராக்டர்ல எங்களை கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் நான் வந்து ஜென்ஸுக்கு போற வரைக்கும் அவங்க போனாங்க. நான் லேடிஸ் என்ன பண்ண தெரியுங்களா, ஒரு கவர் மத்ததுல போட்டா திங்ஸ் வந்து வீணா போயிடும், கவர்ல போட்டு எடுத்துட்டு போய் என்னோட மார்பளவுக்கு தண்ணி சார், அதுலயும் கொண்டு நிறைய பேத்துக்கு லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க.